வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த வருடத்திலே 6 மாதங்கள் ஆண்டவர் கடக்க செய்து 7வது மாதத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்றி அல்லாதவர்களாய் நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் மட்டுமே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனிகளை தேடும் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கனிகளை தேடும் கர்த்தர். எங்க தேடுறார் கனிகளை ஆண்டவர்? எந்த இடத்துல தேடுறார் ஆண்டவர் கனிகளை? யார் இடத்தில் தேடுகிறார் ஆண்டவர் கனிகளை என்றதை குறித்து இந்த நாளிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, கனிகளை தேடும் கர்த்தர். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 to 9 வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஆமென். அவன் வந்து அதிலே தேடின போது, கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இங்கே நாம் ஒரு காரியத்தை, நாம் இந்த 2 வசனத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். யார் சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் கூட இந்த பூவுலகிலே படைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னவென்று தெரியாமலே நாம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக நம்ம இந்த பூவுலகிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து, அவர் எதற்காக நம்ம இந்த உலகத்திலே அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து நாம் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது வசனம். நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மையே நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இந்த பூவுலகில வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை நாட்டினேன், உங்களை நட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் நல்ல கனிகளை எனக்காக தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் இத்தனை பேர் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரிடத்திலும் ஆண்டவர் அந்த கனியை பார்க்கிறார். ஆனால் அதில் கனி இல்லை என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்துல? ஸ்தோத்திரம், ஆமென். 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு? தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் கெடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருக்கு சாட்சியாய் இருக்கணும். பிறருக்கு சாட்சியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். இல்லை என்று சொன்னால் இது எப்படியாக ஏன் இது கெடுக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆத்துமா சபைக்கு உற்சாகமாய் விசுவாசமாய் ஒரு ஆத்துமா வருகிறது என்று சொன்னால், அந்த ஆத்துமா அவ்விசுவாசமான ஜனங்களோடு சேரும் பொழுது அவர்களை அந்த விசுவாசத்திற்குள்ள கொண்டு வர வேண்டுமே தவிர, இந்த விசுவாசமான மனிதன் அவ்விசுவாசமான ஜனங்களோடு உறவாடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் இது கெடுக்கிறது என்று தேவன் கேட்கிறார். நான் நட்டினேன், நல்ல கனிகளை தரும் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் இது என்ன பண்ணுது? இது ஏன் இந்த இடத்துல வைத்திருக்கப்படுகிறது? இது ஏன் என்று சொன்னால் அது என்ன பண்ணுது? மற்றவங்களை என்ன பண்ணுது? கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரமாமே. அப்போ யோசித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. இன்றைக்கு நாம் இத்தனை வருடங்களாக நாம் சபைக்கு வருகிறோம், வந்து கொண்டு இருக்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். 1000க்கு மேல வசனங்களை நம்ம கேட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷத்துல. இன்றைக்கு வரை நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த கனிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம சிந்திச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பரமபிதாவின் இடத்திலே இதைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென்.
பரமபிதாவினிடத்திலே இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நிலத்திலே இந்த ஒரு மரத்தை நாம் நடுகிறோம், அந்த மரத்தினால மற்ற மரங்கள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த சபையிலே ஒரு ஆத்துமாவை நான் நாட்டினேன், இந்த ஆத்துமாவின் மூலமாக மற்ற ஆத்துமாக்கள் எல்லாம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இதை ஏன் வைக்கிறீர்கள், இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறார், ஐயா இன்னொரு வருஷம் எனக்கு என்ன பண்ணுங்க, தவணை கொடுங்க, இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், வெட்டி போட்டுடலாம். ஹல்லேலூயா. அப்போ இது மரத்தை குறிப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க கனி கொடுக்கலனாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம், ஆமென். ஆனால் கர்த்தருக்காவது உண்மையா இருக்கணுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு உண்மையா இருங்க, வசனத்திற்கு உண்மையா இருங்க. அதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அழகா பாருங்க, ஒரு மரத்தை நாட்டினாரு, அது இது ஏன் கெடுக்கிறதுன்னு சொல்றார் ஆண்டவர். கெடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். மற்றவர் என்ன சொல்லுகிறார், இருக்கட்டும், இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், நான் அதை கொத்தி என்ன பண்ணுவேன், எரு போடுவேன். அப்போ நம்ம சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை எல்லாம் கொத்தி தேவன் என்னும் வசனத்தை உங்களுக்குள்ள புகுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை தான் நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை தான் உங்களை கொத்தி 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 கொத்தியது மாத்திரம் அல்லாது கத்தி 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 அந்த எருவை போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், எல்லா ஆசீர்வாதம் பார்த்துன்னு இருக்கிறோம். என்ன சொல்றாரு, ஒரு மரத்தை நட்டினேன், அது பிரயோஜனம் இல்லை, நான் என்ன பண்ண, வெட்டி போட்டுரு. ஸ்தோத்திரம். ஏன் வெட்டி போட சொல்றாரு, இது சபையில இருந்து இது எதுக்கு மத்தவங்களையும் கெடுக்குது. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜீசஸ் நசரேயன்ல ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நம்ம கூடி இருக்கும் பொழுது அதில் யாராவது கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க, சபைக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட யாராவது போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள கூப்பிட்டு அவர் பேசி, தம்பி உனக்கு விருப்பம் இருந்தா வாப்பா, இல்லைன்னா வராத, தயவுசெய்து சபையை கெடுக்காதன்னு கையை மேலே வச்சு ஜெயிச்சு அனுப்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அந்த மரம், எதுக்குங்க தேவையில்லாத மரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் வச்சு நாம் புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 வாசி. மத்தேயு 21. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுளே என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா. ஆனால் நாம் இதற்கு முன்னாக லூக்கால வாசித்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஸ்தோத்திரம், ஆமென். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணவில்லை. ஸ்தோத்திரம், ஆமென். இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அதுல கனியே இல்லாம இருந்துச்சு. ஸ்தோத்திரம், ஆமென். அத்திமரத்துல என்ன இல்லாம இருந்துச்சு? கனி இல்லாம இருந்துச்சு. ஆனா இங்க இல்லாம இல்ல இருக்குது. இங்க என்ன இல்லாம இருக்குது? அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேற ஒன்றையும் காணவில்லை. அங்கே பழம் காணல, அங்கே காய் காணல, இங்க என்ன காணல? இலை காணல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைக்கு தான் எந்த வசனங்கள் நாம் சொன்னாலும் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த வசனங்களை. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல்
இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மரத்திலே பார்க்கிறார், கனியை காணும். இன்னொரு மரத்துல இலையை என்று ஒண்ணுமே காணும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த காரியத்தை. நம்முடைய வாழ்க்கையில இலை இருக்குதா, அல்ல கனி இருக்குதா, இல்ல ரெண்டுமே இல்லாம பட்டு மரமா இருக்குதா? அப்படி பட்டு மரமா இருந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த மரத்திற்கு செய்ததை போல நமக்கும் செய்வார். அல்லேலூயா. இந்த மரத்தை பார்த்து என்ன சொன்னாரோ அதை நம்மை பார்த்தும் சொல்லுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனிபடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தப்படுத்துகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் திட்டம் தெரியுமா சொல்லுகிறார். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அங்க என்ன பார்த்தோம்? வெட்டி போடுகிறார். இங்க என்ன பண்றாரு? அறுத்து போடுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ இன்றைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஒரு ஆலயத்திற்கு வருகிறோம். இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரத்துக்கு நாம் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். தெரியுமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரமாமே. திட்டம் தெளிவா கர்த்தரே சொல்லுகிறார் அந்த காரியத்தை. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்ணாராம்? சுத்தம் பண்ணினார். லூக்கால என்ன பார்த்தோம்? இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும், இதை கொத்தி நான் என்ன பண்ணுவேன்? எரு போடுவேன். அதுக்கப்புறம் அது வரலன்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க? வெட்டி போட்டுருங்க. அதே போலதான் நாமும் கூட சபைக்கு வரும் பொழுது வெட்டி தான் நாம் தேவனுடைய வசனத்தை எருவாக நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்களை எத்தனை பேர் உட்கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் காது கொடுத்து கேட்கிறீங்க? எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து உலக பிரகாரமா சிந்திக்கிறீங்க என்பதை உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏதோ உட்கார்ந்திருந்து நம்ம வசனத்தை கேட்கிற போல இருக்கலாம், ஆனால் நம்முடைய நினைவுகள் வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொன்னா இந்த அத்திமரத்தை எப்படியாக வெட்டி போட்டாரோ அறுத்து போட்டாரோ அதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்கக்கூடிய சம்பவங்களை ஆண்டவர் வெட்டி போட்டு விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. மத்தேயு 3:10. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எங்க வச்சிருக்கிறாரு? இப்ப நாம நினைக்கிறோம், இப்ப நாம ஒரு மரம், ஒரு கொடி, நம்ம பக்கத்துல என்ன இருக்கு? கோடாலி இருக்கு. அல்லேலூயா. கோடாலி இருக்கு. பார்த்துனே இருப்பார். எப்ப இவன் தடம் மாறுறானோ ஒரே வெட்டா வெட்டி போட்டுருவார். அல்லேலூயா. வேற பேச்சே கிடையாது. ஸ்தோத்திரமாமே. அழகா சொல்லுது வசனம். மறுபடி வாசியம் அந்த வசனத்தை. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எப்படி நல்ல கனி கொடுக்கிற மரங்களை எல்லாம் இன்னும் அதிகமாக சுத்தம் பண்ணுகிறார். நல்ல கனி கொடாது இருக்கிற மரங்களை எல்லாம் என்ன பண்றாரு? வெட்டி போடுகிறார். ஸ்தோத்திரமாமே. நம்முடைய வாழ்க்கையில நாம் சபைக்கு வருகிறோம். வசனம் கொடுப்பது மாத்திரம் அல்ல, சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கூட மற்றவர்கள் மத்தியில் நாம் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து போய் தேடுறார் பாருங்க. இப்ப ஆண்டவர் கனியை தேடி விட்டார். ஆனால் என்ன நடக்குது என்றதை நாம் பார்த்தோம். இப்ப மறுபடியும் போய் என்ன பண்றாரு? இன்னொரு இடத்துல இப்ப கனிகளை தேடுறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5:16 வாசி. சேனைகளின் கர்த்தர் நியாயத்தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்த தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். 5:1 ஆரம்பம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நல்லா கேட்டுக்கிடணும் வசனங்களை வாசிக்கும் பொழுது. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இங்கே ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மரங்களை நட்டினார், திராட்சை செடிகளை நட்டினார், ஆனால் அது கனி கொடுக்காது இருக்கும் பொழுது அதை வெட்டி போட வேண்டும் என்று சொன்ன தேவன் இங்கே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணோம்? கொத்தி எருப்போட சொன்னார். ரெண்டாவது என்ன பண்ணாரு? ரெண்டாவது என்ன செய்தார் ஆண்டவர்? ஸ்தோத்திரமாமே. அது எது கனி கொடுக்கலையோ அது என்ன பண்ணாரு? அறுத்து போடுகிறேன் என்று சொன்னார். இப்ப மூன்றாவது காரியம் என்ன சொல்றார் ஆண்டவர் இந்த இடத்துல? என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்துல பாருங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நாட்டினார். அல்லேலூயா. அப்போ இந்த தோட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், இன்னும் இவர்கள் கனிகளை கொடுக்கவில்லை, அதனால இன்னும் சிறு சிறு கற்கள் அவர்கள் மனதிலே, அவர்களுடைய இருதயத்தில், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்றார் அந்த இடத்துல? பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று என்ன பண்ணாராம்? காத்திருந்தார். ஆனா நாம் என்ன பழத்தை கொடுத்தோம்? அல்லேலூயா. நாம் என்ன பழத்தை கொடுத்தோம்? கசப்பான பழத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொடுத்து கொண்டிருக்கிறோம், கொடுக்கவும் போகிறோம். ஏன் கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், உத்தரவாதமாக நாம் தேவனுடைய வசனத்தை ஒழுங்கா காது கொடுத்து கேட்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரமாக. யார் தேவனுடைய வசனத்தை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்கள் நல்ல திராட்சைகளை தருவார்கள், நல்ல அத்திப்பழங்களை தருவார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து அதை நாட்டி ஒரு கோபுரத்தை கட்டி அதில் இருந்த கற்களை எல்லாம் பொறுக்கி நல்லபடியாக என்ன பண்ணாரு? அதில் நட்டு வைத்தார். ஆனா நட்டு வைத்து என்ன பண்ணாரு? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணோம்? கசப்பான கனிகளை தந்தோம். ஸ்தோத்திரம். அடுத்தது வாசியம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன சொல்றாரு கடைசியா? நான் நட்டுனேன், கல்லெல்லாம் பொறுக்கிட்டேன், ஒரு கோபுரத்தை கட்டிட்டேன், நான் நல்ல திராட்சை செடியை வச்சுட்டேன், நீங்க கசப்பானது கொடுத்ததுனால இப்ப என்ன பண்றாரு? முதலுக்கே மோசமா போகுது நம்ம நிலைமை. என்ன பண்றாரு? வேலியை என்ன பண்றாரு? நம்ம சுற்றி இருக்கிற வேலியை எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. இன்னும் முடிஞ்சு போச்சு. இனி வேலி எடுத்தா ஒரு தோட்டம் நம்ம நல்ல பயிர் விளையுது. அந்த தோட்டத்துல அந்த வேலியை எடுத்தோம்னா ஆடுங்க வரும், மாடுங்க வரும், எல்லாம் வந்து என்ன பண்ணும்? அதை மேய்ந்து போயிடும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மீதியுண்டு போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கனிகளை குறித்து, செடிகளை குறித்து நம்மை அதற்கு ஈடாக இணையாக வைக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரமாக. அப்போ நம்மையும் ஒரு மரத்தை போல, ஒரு கனியை போல, ஒரு செடியை போல ஆண்டவர் நம்மை சபையில வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்குரிய கனிகளை நாம் தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரமாமே. மற்றவர்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. சாட்சி போச்சல்ல, இனி வாழ்க்கை கிடையாது. ஸ்தோத்திரமாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசியம். அப்படியே அதை பாழாக்கி விடுவேன். பாருங்க, நல்லா கேட்டுக்கிடணும். 5:6 செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன். 1, அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை நான் என்ன பண்ணுவேன்? தகர்ப்பேன். அது என்ன பண்ணும்? மிதித்து போடப்படும். அடுத்தது அதை பாழாக்கி விடுவேன், கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு. வேலியா ஒவ்வொரு வகையா எடுக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே,
கர்த்தருடைய வசனங்களை நாம் மிகவும் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பிள்ளைகளை நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக தான் இந்த சபையிலே எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருமே நடத்துகிறாங்க, எல்லாருமே வசனத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை எத்தனை பேர் நாம் இந்த நாளில் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். எரேமியா 2. உயர்ந்த திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு தீ திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போவது என்ன? அல்லேலூயா. மற்றவர்கள் மத்தியிலே உயர்த்தும்படியாக நாம நினைக்கிறோம் இல்லையா? கர்த்தர் என்னை மற்றவர்கள் மத்தியிலே உயர்த்தினார், என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார், என்னை சந்தோஷமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் மத்தியிலே நான் அசிங்கப்பட்ட போதிலும் கூட, நான் அவமானப்பட்ட போதிலும் கூட கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று நாம் ஒரு தடவை சொல்றோம். அல்லேலூயா. ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னை உயர் திராட்சை செடியாக நான் உன்னை அந்த இடத்திலே வைத்தேன். ஆனால் நீ எப்படி போயின்னு இருக்கிறாய்? ஸ்தோத்திரமாமே. பாருங்க, உன்னை முற்றிலும் நற்கனி தரும். இவ்வளவு நேரம் திராட்சை செடியை பற்றியும் அத்திமரத்தை பற்றியும் சொன்ன தேவன் இங்கே நம்மை பற்றி சொல்லுகிறார். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு தீச்செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இதற்கு பதில் உண்டா நம்மிடத்திலே? இதற்கு பதில் இருக்கா நம்ம கிட்ட? கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார், நான் உங்களை நற்குல திராட்சை செடியாக நான் நாட்டினேன், ஆனால் நீங்கள் இந்த உலகத்தின் பின்னால் சென்று இப்படியாக நீங்கள் ஆனது என்ன என்று கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். இதற்கு பதில் இருக்கா நம்ம கிட்ட? பதிலே கிடையாது. எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, பிரைஸ் கார்டு என்ன சொல்றாரு? நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ எனக்கு. அல்லேலூயா. அப்போ நம்மை நாட்டினார். அப்போ ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு திராட்சை செடியா இருக்கிறோம்? திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிவிட்டோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம். நம்மை நட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் எப்படி இருக்கிறோமா? ஆகாத கொடிகளாய், ஆகாத செடிகளாய், ஆகாத வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன போய்கொண்டு இருக்கிறது? அப்படி தேவனுக்கு ஆகாத கொடிகளாய் தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல. தேவன் பாருங்க, நம்மை நாட்டினார், நல்ல கனிகளை கொடுப்போம் என்று சொன்னார். ஆனால் நல்ல கனிகளை தராது இருக்கும் பொழுது அவைகள் என்ன பண்ணாரு? வெட்டி போட சொன்னார். ஸ்தோத்திரம். ஆமென். வெட்டி போட சொன்னார். ஆனால் இரண்டாவதாக என்ன பார்க்கிறாரு? மறுபடியும் எதிர்பார்க்கிறாரு. என்னன்னு கனிகளை கொடுத்து மறுபடியும் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். இப்பொழுதாவது என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உகுந்த கனிகளை தருவார்கள், எனக்கு உகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆவலாய் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நான் கொடுத்த கனி என்ன கனி? கசப்பான கனி. ஸ்தோத்திரம். பார்க்கணும் பிரியமானது. ஆண்டவருக்கு கசப்பான கனி அல்ல, அவருக்கு இனிமையான கனியை நாம் தருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இனிமையான கனிகளை. பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா மனைவியை பார்த்து புருஷன் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள வரணும். அல்லது புருஷனை பார்த்து மனைவி கர்த்தருக்குள்ள வரணும். இதுக்கிடையில ரெண்டுமே தவிடுபடி ஆச்சுன்னா அது ரெண்டும் இந்த மரத்தை போல, இந்த திராட்சை செடியை போல, அத்தி மரத்தை போல ஆகிவிடும். அல்லேலூயா. இந்த செடிகளை அத்தி மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஆகிவிடும். ஸ்தோத்திரமாக. ஏன்னு சொன்னால் நம்ம ஊர்ல நிறைய இடத்துல நம்ம கேட்கிறோம், ஐயோ எங்க புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டேன்றாருங்க, ரட்சிக்கப்பட மாட்டேன்றாருங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்றதை விட அவர் ரட்சிப்புக்குள்ள எப்படி வர வேண்டும் என்று உங்களுடைய நடத்தையின் மூலமாக அவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. உங்கள் நடத்தையின் மூலமாக. அதே போல மனைவி இல்லையா, கணவன் அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, அவர் செய்கிற காரியங்களின் மூலமாக அந்த மனைவியை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. இதுதான் குடும்பம். ஸ்தோத்திரம். ஏதோ என் பாட்டில் நான் வருவேன், நான் போவேன், அவங்க அங்கேயே இருக்கட்டும், பசங்க அங்கேயே இருக்கட்டும் நினைச்சா இது திராட்சை செடி அல்ல, அத்தி மரமும் அல்ல. இது கசப்பான ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கசப்பான வாழ்க்கை. ஸ்தோத்திரமானே. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்க சபைக்கு வரும்போது எப்படி வரணுமா? சேர்ந்து வரணும், குடும்பத்தோடு வரணும். ஸ்தோத்திரமானே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நாம கசப்பான கனிகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரமாமே. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு?
கனிகளை தேடுகிறார். ஸ்தோத்திரம், ஆமென். வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 3-8 வரை வாசி. யோவான் 15 3-8. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே தாங்க பார்க்கணும் நம்ம வசனத்தை. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. அப்போ கர்த்தர் எதற்காக ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. வாசியம்மா. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆ. கொடியானது ஆ. திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் ஆ. அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல ஆ. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் ஆ. கனி கொடுக்க ஆமென். மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. இந்த ஒரு வசனம் போதும். ஸ்தோத்திரம், ஆமென். திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவர். திட்டம் தெளிவாய், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க கனி கொடுக்கலன்னா நீங்க யாரு கூட இல்ல? கர்த்தர் கூட இல்ல. இதுக்கெல்லாம் நமக்கு வாய் வராது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. ஸ்தோத்திரம், ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் இருந்தால். அப்போ நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை வாசியம்மா. 5வது வசனத்தை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் ஆ. நான் அவனிலும் நிலைத்திருந்தால் ஆ. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆ. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் திட்டம் தெளிவாய், என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி. அல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் நம்மால கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் கனிகளை நம்மால கொடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரே சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. ஸ்தோத்திரம், ஆமென். நானே திராட்சை செடி. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம்? கொடிகளாய் இருக்கிறோம். கொடி என்றது ஒரே இடத்துல இருக்காது. உங்க எல்லாருக்கும் தெரியும். கொடி ஒரே இடத்துல இருக்குமா? இருக்கவே இருக்காது. அது என்ன பண்ணும்? படர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதே போல கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது நாமும் கூட நம்முடைய கொடிகள், நம்முடைய கன்னிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? படர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரமாக ஒரே ஒரு இடத்துல இருக்காது கொடி. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஆண்டவருக்காக ஒரே இடத்துல இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய வேலை செய்வதற்காக ஒரு உற்சாகத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற வேலைகளை அவர் புகுந்ததாய் நாம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. 6. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு போவான். ஒருவன் கர்த்தருக்குள்ள இல்லன்னா அவன் எப்படி இருக்கிறானா? எரியுண்ட கொடியை போல. அவன் எரியுண்ட என்ன பண்ணுவானா? உள்ளர்ந்து போவான். காய்ந்து போயிடும். வாழ்க்கை காய்ந்து போயிடும். பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை மாறிவிடும். ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். வாசியம்மா. நீங்கள் என்னிலும் நான் வார்த்தைகள் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதென்னவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறீங்களா? சீஷர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ ஆண்டவருக்கு உகந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம குடும்பத்தை நேசிக்கணும்னா, பிள்ளைகளை நேசிக்கணும்னா ஆண்டவர் வேணான்னு சொல்லவே இல்லை. குடும்பத்தையும் நேசிக்கணும், அதை விட ஆண்டவருடைய வசனத்தையும் நேசிக்கணும். நாம் என்ன பண்றோம்? குடும்பத்தை நேசிக்கிறோம் அதிகமா, ஆண்டவருடைய வசனத்தை அதிகமா நேசிக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். உலகத்தை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிப்பது கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கனிகளே இல்லாமல் உலர்ந்து போய் இருக்கிறோம் இந்த நாளைக்கு. ஸ்தோத்திரமா. எல்லாமே நல்லா செய்யணும், எல்லாமே வசனம் கொடுக்குறோம், எல்லாமே செய்யணும். ஆனால் கனி இருக்கா? ஸ்தோத்திரம், ஆமென். கனி இருக்கணும். ஸ்தோத்திரம். கனி இல்லைன்னு சொன்னா அவன் எரியுண்டு
உலர்ந்து போய் விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கனி நமக்குள்ள இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் அவரோடு இருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரோடு இருக்கணும். அவர் நட்டு விட்டார் நம்மை, நாட்டி விட்டார் நம்மை தோட்டத்திலே. இனி நாம தான் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஸ்தோத்திரமாக. எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள், இப்படி பேசும் பொழுது நம்ம அறியாமலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சிறு சிறு கனிகளும் சிறு சிறு ஆவியின் வரங்களும் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. அது நமக்கு தெரியல. அல்லேலூயா. அது விளையாட்டா தெரியுது நமக்கு. கேலி பண்றதோ இல்ல வேடிக்கையாய் பேசுவதோ, வேடிக்கையாய் பேசுவது தவறு அல்ல. ஆனால் அதே வாழ்க்கையை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அதே ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ளக்கூடாது. எதற்கெடுத்தாலும் இப்படி பேசுவது அப்படி பேசுவது அல்ல. அப்படி இருந்தா ஒருவனை என்ன பண்ண முடியாது? மகளும் சரி மகனும் சரி கனிகளை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன வார்த்தை சொல்றது நான் சொல்லல, நீங்க தான் படிச்சீங்க. நான் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல சொந்தமா. எல்லாம் நீங்க படிச்ச வசனங்கள் தான். ஒருவன் என்னிலே இருந்தால் அவன் அதிக கனிகளை கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்குள்ள நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மால் என்ன பண்ண முடியும்? அதிக கனிகள் கொடுக்க முடியும். கொடுப்பது மாத்திரமல்லாமல் நாம் அவருக்கு சீஷராய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வாசம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே கர்த்தர் சொல்றார், இப்போ நான் ஒரு மரத்தை நாட்டினேன், அந்த மரம் வளரும்னு சொல்லி நான் நினைக்கும் போது நான் முதல்ல எங்க கொடுக்கணும்? அதை கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு ஒப்புவித்து செய்யணும். அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் அதை வளர்த்தெடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுது என்னையும் உங்களையும் நீங்கள் முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கனி கொடுக்கும் மரங்களாய், கொடி படரும் திராட்சை செடிகளாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் தான் இந்த வசனம் நாம நிறைய தடவை நினைக்கிறது உண்டு. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம், ஆனால் முதல்ல எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல மாட்டோம். எப்போது நடக்கலையோ அப்போதான் அங்க போய் சொல்லுவோம். ஆரம்பத்துல சொல்றது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். அதான் வசனம் சொல்றது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு வேலி போதல், அந்த வேலி ஓரத்துல தண்ணி போதுன்னு சொன்னா அந்த தண்ணி ஓரத்துல இருக்கிற ஒரு மரமோ கொடியோ என்றைக்கும் அது காய்ந்து போகவே போகாது. ஸ்தோத்திரமாமே. அது படர்ந்து கொண்டே இருக்கும், அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரமாமே. இப்ப நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி இருக்க வேண்டும் பிரியமான. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரமாமே. குடும்பமா சேர்ந்து தேவனுடைய வேலையை செய்யணும். எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த தகுதி. நாம் தான் அந்த தகுதியை உணராமல் போய்கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் நியமித்திருக்கிறார் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் என்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அந்த காரியங்களை விட்டு உலகத்தின் பின்னால் ஓடுவதும் குடும்பமே 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 என்று சொல்லி தேவனை தள்ளிவிட்டு குடும்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறபடினால நம்ம என்ன முடியல? கனி கொடுக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல. கர்த்தர் மேல வைக்கிறவன் தான் கனியை கொடுப்பான், இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்றார் பாருங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாட்சியான வருஷத்திலும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் என்ன பண்ணுவானா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மழை இருக்கட்டும், மழை இல்லாமல் போகட்டும், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தார் என்று சொன்னால் அந்த மழை இல்லாத நேரத்தில் கூட நம்ம எப்படி இருப்போமா? கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஆனா அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், கணவரை பார்த்து மனைவி வரணும், ஜெபம். மனைவியை பார்த்து கணவர் வரணும். ஒருத்தர் வர்றது ஒருத்தர் வீட்டில் இருந்தா இது கனி கொடுக்கிறதா, கனி கொடுக்காம இருக்கிறதா? எப்படி இது? அப்ப என்ன விசுவாசத்துல நீங்க நடக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில நீங்க நடக்கிறீங்க? வெறும் பேச்சிலே தானா?
செயல்ல இருக்க வேண்டாமா? செயலில் காண்பிக்க வேண்டும். நாம் எல்லோரும் செயலிலே காண்பிக்க வேண்டும். பேச்சில மாத்திரம் அல்ல, வசனத்திலே மாத்திரம் அல்ல. நான் கனிகளை பற்றி சொல்லி நானே கனி இல்லாதவனாய் தெரிந்தால் அந்த என்னை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அறுத்து போட்டு விடுவார், வெட்டி விடுவார். அதே தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் மிகவும் கவனமாய் கொண்டு போக வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று அல்லாதபடி கர்த்தருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும். ஏசாயா 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சைத் தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாருங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போ அங்கே நம்மை சீசராக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். சீசராக்கிறது மட்டுமல்லாமல் இங்கே சொல்லுகிறார், அக்காலத்திலே நல்ல திராட்சை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மை நாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் கர்த்தர் புகுந்த காரியங்களை செய்யும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். ஆமென். இல்லை என்று சொன்னால் இல்லை. இந்த 3வது வசனம் திட்டம் தெளிவா சொல்லுகிறது. வாசிங்கம்மா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. எப்போ சொல்றார் இந்த வார்த்தைய? அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவரே என்னுடைய தகப்பன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்வேன். அப்போ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறவங்கள தான் கர்த்தர் என்ன பண்றாரு? காத்துக்கொள்கிறார். ஸ்தோத்திரம். அவர்களை தான் திராட்சை செடியை போல படரும் கொடியை போல ஆண்டவர் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு அத்தி மரத்தை போல ஆண்டவர் அவர்களை தான் வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அவரே சொல்றாரு, என்னில் நீங்கள் இல்லாதிருந்தாவிட்டால் கனிகளை கொடுக்க மாட்டீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கனிகளை கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம கர்த்தருக்குள் இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். வசனம் பேசலாம், அல்லேலூயா, தவறு கிடையாது. ஸ்தோத்திரம். வசனம் பேசலாம், நல்லா எல்லாமே செய்யலாம். ஆனால் கனி இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? அதை பார்க்கணும். கனி இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து நாம் கொண்டு போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. கனிகளை தேடினார், ஆனால் அது கனிகள் எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு. 2வது நட்டாரு, கனிகளை தேடினார், அது எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ மரத்தை நட்டினார், அது எப்படி இருக்குது? அதிக கனிகளை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நாமும் கூட ஆண்டவருக்காக அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஏன்னா அதிக கனிகளை நம்மால் எப்போ கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுதுதான் அந்த கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். பேசிக்கே நம்மக்கிட்ட 6 மரம் தான் இருக்குது. பேசிக்கே சரியில்லை. நம்மக்கிட்ட பேசிக்கே சரியில்லாத இருக்கும் பொழுது ஒரு பில்டிங் கட்டுறோம்னா பேஸ் மட்டுமே நல்ல இல்லாத பில்டிங் எப்படி ஏறும்? ஏறாது. அதே போல தான் நமக்கு அந்த பயம் என்ற ஒரு வார்த்தையை காணாமல் போய்கொண்டிருக்கிறது. நாள் ஒன்று வரும், அன்றைக்கு பயப்பட்டு நடுங்கி நிற்கிற அளவிற்கு ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. அது எந்தவித மாற்று கருத்தே கிடையாது. நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு நாம் இப்படியாக இருக்கிறோம் அப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்படியாகவும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நினைத்தால் ஒரு வினாடி போதும். அதனால நம்ம ஆண்டவருக்கு கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி.
இந்த நாளில் கூட தகப்பன் இந்த கனிகளை குறித்து நீர் பேசும்படியாக இந்த அடியானுக்கு நீர் தந்த கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன், ஆனாலும் தகப்பன் நீர் கொடுத்த ஞானத்தின்படி, நீர் கொடுத்த புத்தியின்படி ஆவியானவரே உம்முடைய கனிகளை நாங்கள் எப்படியாக கைக்கொள்ள வேண்டும், எப்படியாக பெற வேண்டும், எப்படியாக நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும், மற்றவர்கள் மத்தியிலே உம்முடைய கனிகளை தந்து உம்முடைய கொடிகளை படரும் கொடிகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதிங்க. கேட்பது மாத்திரம் அல்லாது அதை விட்டுவிடாதபடி அதன்படி நடக்க நீர் கிருபை தர வேண்டுமாய் வரப்போகின்றவர்கள் அதை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.